Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல சாப்டர் 11 பார்க்கலாம். சாப்டர்னோட நேம் பார்த்தீங்கன்னா functions. Let's see that one by one. Let's see the introduction for functions. ஃபங்க்ஷன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம், அதாவது வந்து நிறைய லைன்ஸ் இருக்க ஒரு ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்றோம்னா ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்மால் சப் ப்ரோக்ராமா வந்து ஸ்பிளிட் பண்ற கான்செப்ட் தான் வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த சப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா that can be perform some specific functionality. Okay, ஒவ்வொரு சப் ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா some specific functionality வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து ஸ்மால் சப் ப்ரோக்ராமா ஸ்பிளிட் பண்ணுவோம். ஓகே, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ரோக்ராமில் இருக்க சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்க காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுனால நம்ம அதை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதனுடைய கோடிங்கு, ஆஸ் வெல் அஸ் டெஸ்டிங்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோக்ராமில் வந்து எரர் வருதுன்னா ஸோ அந்த எரரை வந்து நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணலாம், எங்கே எரர் இருக்குது, எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி we can rectify that errors. ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஃபங்க்ஷன்ஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பில்டின் ஃபங்க்ஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலரே வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து சம் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஓன் ஃபங்க்ஷன்ஸ். அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the next topic, need for functions. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ரோக்ராம்னுடைய சைஸையும் அதனுடைய காம்ப்ளெக்சிட்டியும் ரெடியூஸ் பண்ணலான்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து மேக் பண்ணும்போது ஒரு சப் ப்ரோக்ராம் எய்தர் நம்ம வந்து ரைட் பண்ணி ஒரு சப் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் லைப்ரரியிலேருந்து எடுத்து நம்ம அதை கால் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலான்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை வந்து நம்ம இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் டிவைட் அண்ட் கான்க்யூரை பற்றி படிக்கலாம் வாங்க. லெட்ஸ் see the divide and conquer. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி அதை மேனேஜபிள் சப் ப்ரோக்ராமா சேஞ்ச் பண்ணுற கான்செப்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபங்க்ஷனுடைய டெவலப்பிங்லையும் அதை வந்து டீபக்கிங் பண்ணுறதுலையும் அந்த டெஸ்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் சைமல்டேனியஸாக வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். திஸ் ஆல் த டிவைட் அண்ட் கான்க்யூர் கான்செப்ட். லெட்ஸ் see the next topic, reusability. அதாவது நம்ம வந்து ப்ரோக்ராமில் ஃபியூ லைன்ஸை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூ லைன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் வருதுன்னா ஸோ அதனுடைய டூப்ளிகேஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணலாம் பை யூசிங் தி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தட் இம்ப்ரூவ் த மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெடியூஸ் த ப்ரோக்ராம் சைஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு சில ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் டைம் வந்து கால் பண்ணுவோம், அப்படி கால் பண்ணும்போது we will use the different inputs. நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன்று ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ டிஃபைன்றது பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் another நேம் ஃபார் தட் ப்ரீ டிஃபைன். ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கம்பைலர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம கால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது ஒரு யூசருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். தட் இஸ் அ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். C++ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட் பெர்ஃபார்ம் வேரியஸ் டாஸ்க். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக கிரியேட் பண்ணி ஸோ அதை டீபக் பண்ணி கம்பைல் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க குரூப்பாக. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபைல். அந்த ஃபைலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப் ப்ரோக்ராம்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி C++ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து another ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூசருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூ ஃபங்க்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்படி யூசர் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூசரே வந்து அதனுடைய நேமை கிரியேட் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் அதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் தேவைன்றது, அதாவது எவ்வளோ டேட்டா தேவைன்றது பார்த்தீங்கன்னா
அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Let's see the next topic, C++ header files and built-in functions. Header file பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அண்ட் அதனுடைய டெஃபினேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது ஃபார் த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா டைப்ஸு கான்ஸ்டன்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெடர் ஃபைல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது .h என்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஹெடர் ஃபைலை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பாருங்க stdio. ஸோ stdioன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெடர் ஃபைல். ஸோ அந்த ஹெடர் ஃபைலை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்கு கூடவே நம்ம அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது .h என்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் stdன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்ன்றதை சொல்கிறோம். ஸோ h மீன்ஸ் யூ நோ இட், தட் இஸ் a header file. Let's see the next topic, standard input output. ஸோ ஒவ்வொரு ஹெடர் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி stdio.h என்ற ஹெடர் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். தட் இஸ் getchar, putchar, gets, puts. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா stdio.h என்ற ஹெடர் ஃபைலினுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது. ஸோ இந்த stdio.h என்ற ஹெடர் ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. Let's see the next topic, getchar and putchar functions. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து stdio.h என்ற ஹெடர் ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. இந்த getchar and putchar என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த getchar என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரன் டைமில் ஒரே ஒரு கேரக்டர்ஸ் வந்து வாங்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த getchar என்ற ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த putchar என்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா getchar மூலயமா வாங்குற அந்த ஒரு கேரக்டர்ஸை அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் putchar ஃபங்க்ஷன்ஸ். Look at this example. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கே பாருங்க getchar அண்ட் putchar என்ற ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ண போறீங்கன்னா அதனுடைய ஹெடர் ஃபைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா stdio.h. ஸோ அந்த ஹெடர் ஃபைலை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிடும். மற்றது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், IO ஸ்ட்ரீம், யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டு, இன்ட் மெயின், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க cout என்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். cout என்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தட் இஸ் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள்னுடைய அனதர் நேம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ coutக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். பட் ஸ்லாஷ் என்னன்றது பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகாது. தட் இஸ் ஹேவிங் சம் ஸ்பெஷல் வாக். அந்த வாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கிரியேட் எ நியூ லைன். ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கோட்ஸில் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகுனா டைப் ஏ கேரக்டர் கோலன்ன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கு. ஸோ அப்போ அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க char ch. ஸோ charன்றது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், கேரக்டர் என்ற டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி ch என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து getchar என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், getchar என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி we can get the one character at the run time. அதாவது நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஒரு கேரக்டர்ஸை நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்காக இந்த getchar என்றதை யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரோக்ராமில் ஒரு டீன் கொடுக்குறாங்க. டீன் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அது இந்த getchar ஃபங்க்ஷன்ஸ் வாங்கும். ஸோ அதை வாங்கி ch என்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஏன்னா திஸ் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். அதாவது ரைட் சைடில் வாங்குற வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ch, அதனுடைய டேட்டா டைப்ஸ் கேரக்டர்ன்றதுனால கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க cout தட் டிஸ்பிளே தி அவுட்புட் ஆன் தி அவுட்புட் ஸ்க்ரீன். ஸோ ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற த என்டர்டு கேரக்டர் இஸ் கோலன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ அது அப்படியே உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க putchar chல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து getchar என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு கேரக்டர்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து putchar ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இது இங்கே என்ன பிரிண்ட் ஆகுனா டீன்றது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் 0 நம்ம பார்த்தீங்கன்னா அது ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். திஸ் இஸ் த வே டு யூஸ் தி getchar அண்ட் putchar ஃபங்க்ஷன்ஸ். லெட்ஸ் see the next topic, gets and puts functions. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து stdio.h என்ற ஹெடர் ஃபைலினுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இதை நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணணும்னாலும் அந்த ஹெடர் ஃபைலை வந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போது இன்க்ளூட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see that ஒன் பை ஒன். கெட்ஸ்னா என்ன, புட்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி getchar பற்றி படித்தோம்ல.
ஸோ அதே கான்செப்ட் தான் கெட்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் கேர்ன்றது ரன் டைம்ல ஒரே ஒரு கேரக்டர்ஸை வாங்கும், பட் கெட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வாங்கும். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான் புட்ஸ். புட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கெட்ஸ் மூலமா வாங்கின ஸ்ட்ரிங்கை ஸோ அது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கெட்ஸ் அண்ட் புட்ஸ். லெட்ஸ் see the example for that. Look at this example. ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட நம்ம வந்து stdio.h என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்றோம். ஏன் இந்த ஹெடர் ஃபைலை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கெட்ஸ் அண்ட் புட்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம் ப்ரோக்ராம்குள்ள. ஆல்ரெடி IOStream என்ற ஹெடர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் cout scene என்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ண போறீங்கன்னா IOStream என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், int main, open curly braces and close curly braces. ஸோ நம்ம இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா டைப்ஸை டிஃபைன் பண்றோம். தட் இஸ் எ கேரக்டர் என்ற டேட்டா டைப்ஸை வந்து கேர் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம், str என்ற ஒரு வேரியபிள்ஸ். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 50ன்றது கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரே டைப்ல டிஃபைன் பண்றாங்க. அரேவை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல நம்ம அதை பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, cout பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ள coutல என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் லைனா வந்து என்டர் எ ஸ்ட்ரிங் கோலன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, கெட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி we are going to get the one string. ஓகே, நம்ம முன்னாடி வந்து கெட் கேர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு கேரக்டர்ஸ் வாங்கணும். பட் இங்க வந்து கெட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வாங்க போறோம். அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கி str என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி str என்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப 50 கேரக்டர்ஸ் இருக்க வேல்யூ மட்டும் தான் இதுல ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப 50 கேரக்டர்ஸ் இருக்க வேல்யூ மட்டும் தான் இது வாங்கும். ஓகே, ஸோ அதுக்கு மேல இருக்க கேரக்டர்ஸை கொடுத்தோம்னா இதுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ அந்த str என்ற வேரியபிள்ல அதனுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து அந்த கெட்ஸ் str நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது. ஸோ that will be stored in this str. நெக்ஸ்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள you entered அப்படின்றது இருக்கு. அது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, புட்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம str-ல என்ன வேல்யூ வாங்கணுமோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். நம்ம str-ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து புட்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி we are printing that on the output screen. This is the method to use the gets and puts. Let's see the next topic, character functions. So ctype.h. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா stdio.h என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ctype.h என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ண போறோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த டாபிக்ல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, is all num. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேரக்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூ அப்படின்றத செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்ஸாவோ இல்லை வந்து லெட்டர்ஸாவோ இருந்துச்சுன்னா ஸோ தட் ரிட்டர்ன் த நான் ஜீரோ வேல்யூஸ்னா பாசிட்டிவ் நம்பர்ஸோ இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸோ ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து ஒரு சிம்பிளா இருந்துச்சுன்னா பிளஸோ இல்லை மைனஸோ இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் is all num. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கான்றதை ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் is all num. Let's see the general form for that. Int is all num care of c. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் என்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணோம், ஒரு வேரியபிளை கொடுத்துருக்கோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி is all num என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஃபைன்றது கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த ஃபைன்றது ஆல்ஃபா நியூமரிக்கான்றதை ஃபைன் பண்ணும். ஸோ ஃபைன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆல்ஃபா நியூமரிக் நம்பர்ன்றதுனால ஸோ இட் ரிட்டர்ன் த நான் ஜீரோ வேல்யூஸ். ஸோ அந்த நான் ஜீரோ வேல்யூஸை வந்து ஆர்ல ஸ்டோர் பண்ணும். ஏன்னா இங்க வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃபைனலா வந்து ரைட் சைடில் வர வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஆர்ல சம் வேல்யூஸ் வரும், நான் ஜீரோ வேல்யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, cout என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிளை பார்த்தீங்கன்னா is all num என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரக்டர்ஸ் யூஸ் பண்றோம். அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் is all num என்றது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கானா ஆல்பாபெட்ஸ் நம்பர்ஸ் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா that will return the non zero values. Suppose நம்பர்ஸோ இல்லை வந்து கேரக்டர்ஸோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து that return the zero. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு நான் ஜீரோ வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a letter, அதனால உங்களுக்கு வந்து நான் ஜீரோ வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ல ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் is all num என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஜீரோ வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். Let's see the another example.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ன்ற ஒரு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி சின்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிளை வந்து கிரியேட் பண்ணி ஸோ அது வந்து சின்ற வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, இன்டிஜர் என்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறாங்க. தட் வேரியபிள் நேம் இஸ் n. ஸோ இதுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. ஏன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ரைட் சைடில் வந்து ஃபைனலாக வர வேல்யூவை nல ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, இஸ் ஆல் நம் என்னும்போது பார்த்தீங்கன்னா இஸ் ஆல் நம்ன்றது சி கொடுத்துருக்காங்க. இந்த சின்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து டிஜிட்ஸா இல்லை ஆல்பாபெட்ஸா அப்படின்றத பார்க்குது. பட் ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது தட் ரிட்டன் த ஜீரோ. அப்போ ஜீரோன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து nல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் சி அவுட்டு, ஆக்சுவலாக வந்து இங்கே சி கிடையாது, என்னன்ற வேரியபிளை வந்து யூஸ் பண்ண உங்கள் புக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சி அவுட்டு என்னன்றதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து nல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க ஜீரோன்ற வேல்யூ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீமு, இன்னொன்று stdio.h, இன்னொன்று சி டைப். ஸோ இந்த மூணும் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஐஓ ஸ்ட்ரீம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே CO2 இல்லை வந்து சின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறீங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீம் என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் stdio.h என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கெட்ஸ், புட்ஸ், கெட் கேர், புட் கேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட் கேர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். ஸோ அதனால அதனுடைய ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ctype.h என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற டாபிக். இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஸ் ஆல்ஃபா என்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ctype.h என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸு, இன்ட் மெயின், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். லெட்ஸ் see the next line. கேர்ன்ற ஒரு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். வேரியபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா ch. ஸோ அப்போ இந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு கேரக்டர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து இங்கே சைஸ் எதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ அப்போ தட் கேன் பி allowed to store only one characters. நெக்ஸ்ட் பாருங்க, cout ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். இதில் வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்சர்ஷன் சிம்பிள்னுடைய another நேம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும், அதாவது cout ஃபங்க்ஷன்ஸ்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்டர் ஏ கேரக்டர் கோலன்ற வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். பட் இந்த ஸ்லாஷ் என்னது பிரிண்ட் ஆகுது, ஏன்னா இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் ஹேவிங் ஏ ஸ்பெஷல் வாக். அது என்ன வாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணுறதுக்கான வாக் அது. ஸோ ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு என்டர் ஏ கேரக்டர்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ch என்ற ஒரு வேரியபிளில் we are going to assign the one value because அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ch என்ற வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் கேர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அசைன் பண்ண போகிறோம். ஸோ கெட் கேர் என்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரன் டைமில் நம்ம கிட்ட இருந்து ஒரே ஒரு கேரக்டர்ஸை வாங்கும். அந்த கேரக்டர்ஸை வந்து ch என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஏன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணோம், தட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி இஸ் ஆல் நம் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் F11 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கீக்கும் என்டர் ஏ கேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ள coutல கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அதை பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸோ கெட் கேரை யூஸ் பண்ணி இதெல்லாம் ரன் டைமில் நம்ம கிட்ட இருந்து ஒரு கேரக்டர்ஸ் வந்து வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து y அப்படின்னு கொடுக்குறேன். ஒயின் குத்தி என்ட்ரு குத்தோடனே பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்கறது வந்து இஸ் ஆல்ஃப் நம்மன்றதை யூஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆல்பாபெட்டிக்கா நம்பர்ஸ்ன்றதை ஃபைண்ட் பண்ணும். ஆல்பாபெட்டிக்ஸ் இல்லைனா நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தட் ரிட்டன் த நான் ஜீரோ வேல்யூஸ். நான் கொடுத்துக்கிறது ஒய்ன்றதுனால தட் இஸ் ஆல்பாபெட்ஸ், அதனால நமக்கு வந்து 2என்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா நான் ஜீரோ வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் F11 யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணோம், ப்ளஸ் என்ற சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் என்ற சிம்பிள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனே பாருங்க, இந்த கேரக்டர்ஸ் அதாவது ப்ளஸ் என்ற கேரக்டர்ஸ் ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்றத பார்க்குது. ஆல்பாபெட்ஸும் கிடையாது, நம்பர்ஸும் கிடையாது, அதனால தட் ரிட்டன் த ஜீரோ. லெட்ஸ் see the next function is alpha. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல் நம்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஆல்ஃபா என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் ஆல்பாபெட்டா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ முன்னாடி பார்த்தது ஆல்பாபெட்ஸா நம்பரான்றதை செக் பண்ணும். பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்பாபெட்ஸை மட்டும் செக் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் இஸ் ஆல்ஃபான்ற ஃபங்க்ஷன்ஸ். அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் பாருங்க, இஸ் ஆல்ஃபான்றதை யூஸ் பண்ணி ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு கேரக்டர் டைப்ஸ்ல வந்து ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஹியர்.
இன்ட்ன்ற ஒரு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி என்னன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்னன்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறோம் பை யூசிங் த ஈஸ் ஆல்ஃபா 3. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ் ஆல்ஃபான்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ள 3 கொடுக்குறோம். 3 கொடுக்கும்போது தட் வில் பி செக் இட். ஸோ இது வந்து ஆல்ஃபாபெட்ஸ் அப்படின்றத செக் பண்ணுது. ஆல்ஃபாபெட்ஸா இருந்துச்சுன்னா நான் ஜீரோ வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அதனால தட் ரிட்டர்ன் த ஜீரோ. ஜீரோன்றது நமக்கு வந்து எண்ணில் வந்து ஸ்டோர் ஆகும். அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க. ஈஸ் ஆல்ஃபா ஏன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ஃபான்ற ஃபங்க்ஷன்ஸ் ஏன்றது ஆல்ஃபாபெட்ஸ் அப்படின்றத செக் பண்ணுது. ஸோ ஏன்றது ஆல்ஃபாபெட்ஸ்ன்றதுனால தட் ரிட்டர்ன் த நான் ஜீரோ வேல்யூஸ். ஸோ தட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். லெட்ஸ் see the example for this program. Look at this same example. நம்ம அதில் போயிட்டு ஈஸ் ஆல்ஃபா என்ற ஃபங்க்ஷன்ஸை மட்டும் மாற்றுறோம். முன்னாடி வந்து ஈஸ் ஆல் நம்னு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ ஈஸ் ஆல்ஃபான்றதை கொடுக்குறோம். ஸோ சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்றதை பாருங்க. ஜஸ்ட் F11 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. F11 கீயை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு கேரக்டர்ஸ் வாங்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு கொடுக்குறேன். ஓகே, 9 கொடுத்து என்டர் கொடுத்தோடனே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9ன்றது ஈஸ் ஆல்ஃபா என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆல்ஃபாபெட்ஸ் அப்படின்றது செக் பண்ணுது. பட் 9ன்றது ஆல்ஃபாபெட்ஸ் கிடையாது, அதனால ஜீரோன்றதை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து ரன் பண்ண போறேன். ரன் பண்ணும்போது ஸோ இன்புட்ல நான் ஏன்னு கொடுக்குறேன். ஓகே, ஏன்னு கொடுத்து என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏன்றது பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆல்ஃபான்ற ஃபங்க்ஷன் வந்து செக் பண்ணும். ஏன்றது ஆல்ஃபாபெட்ஸ் அப்படின்றது. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ஃபாபெட்ஸ். ஸோ அதனால தட் ரிட்டர்ன் த நான் ஜீரோ வேல்யூஸ். ஸோ இங்க பாருங்க 2ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது. Let's see the next topic. Let's see the next topic. Is digit. So இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஈஸ் ஆல்ஃபான்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ஃபாபெட்ஸ் அப்படின்றத செக் பண்ணிச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து நம்பர்ஸா அப்படின்றத செக் பண்ண போகுது. சப்போஸ் நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து நம்பர்ஸா இருந்துச்சுன்னா தட் ரிட்டர்ன் த வேல்யூ 1. சப்போஸ் நம்ம கொடுக்கறது வந்து நம்பர்ஸா இல்லை, நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து நம்பர்ஸா இல்லைன்னா தட் ரிட்டர்ன் 0. We'll see the general form for that. So isDigit என்ற ஒரு கீவேர்டு isDigit என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ள கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ல ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. Look at this example. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ அதில் வந்து isDigit என்றதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். isDigit யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த CH என்ற கேரக்டர்ஸ்ல என்ன கேரக்டர்ஸ் வாங்குதோ ஸோ அதை வந்து செக் பண்ணும். டிஜிட்டா இருந்துச்சுன்னா ஸோ தட் ரிட்டர்ன் த வேல்யூ 1. சப்போஸ் நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து டிஜிட்டா இல்லை அப்படின்னா ஸோ தட் ரிட்டர்ன் த 0. ஸோ நம்ம வந்து இதனுடைய ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் F11 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா டீன்றதை கொடுக்குறேன். டீன் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே பாருங்க உங்களுக்கு வந்து டீன்றது வந்து டிஜிட்ஸா அப்படின்றத செக் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் கிடையாது. ஸோ அதனால தட் ரிட்டர்ன் த 0. மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் பாருங்க. ஸோ ரன் பண்ணும்போது நான் வந்து இன்புட் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் 7 அப்படின்றத கொடுக்குறேன். 7ன்றதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ 7ன்றது டிஜிட் அப்படின்றத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு நமக்கு வந்து 1ன்றதை ரிட்டர்ன் பண்ணது பாருங்க. ஓகே, 7ன்றது பார்த்தீங்கன்னா டிஜிட்ன்றதுனால நமக்கு 1ன்றதை ரிட்டர்ன் பண்ணுது. This is a way to use the isDigit. Let's see the next two functions. isLower. ஸோ isLower என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து லோவர் கேஸா அதாவது ஸ்மால் லெட்டர்ஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுது. சப்போஸ் ஸ்மால் லெட்டர்ஸா இருந்துச்சுன்னா தட் ரிட்டர்ன் த நான் ஜீரோ வேல்யூஸ். தட் மே பி அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சப்போஸ் நீங்க கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து லோவர் கேஸ்ல இல்லை அப்படின்னா தட் ரிட்டர்ன் த 0. ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பாருங்க. isLower என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து கேரக்டர் டைப்ஸ்ல ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். Look at this example. ஸோ இங்கே வந்து கேரக்டர் என்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி CH என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி CH என்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். n என்ற ஒரு கேரக்டர்ஸ் வந்து அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க இன்ட் n என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். isLower என்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா CHல கொடுத்த வேல்யூ அதாவது CHல வந்து என்னன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து லோவர் கேஸ் அப்படின்றத செக் பண்ணுது. என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோவர் கேஸ் தான், அதனால தட் ரிட்டர்ன் த நான் ஜீரோ வேல்யூஸ். ஸோ அப்போ அந்த நான் ஜீரோ வேல்யூஸை வந்து n என்ற வேரியபிளை வந்து அசைன் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க இன்ட் n என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அசைன் பண்ண போறோம் isLower என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இந்த isLower என்ற ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். p என்ற கேரக்டர்ஸ் தட் இஸ் அப்பர் கேஸ். isLower ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ்ன்றதை செக் பண்ணும். பட் இது வந்து லோவர் கேஸ் இல்லை. ஸோ அதனால தட் ரிட்டர்ன் த 0. அந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா n என்ற வேரியபிளை ஸ்டோர் ஆகும். லெட்ஸ் see the next topic. isUpper. isUpperன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து isLower என்ற ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான். isLower என்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து லோவர் கேஸ் அப்படின்றத செக் பண்ணிச்சு.
ஸோ ஈஸ்அப்பர் என்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அப்படின்றத செக் பண்ணும். சப்போஸ் நீங்க கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து அப்பர் கேஸா இருந்துச்சுன்னா that return the value 1, otherwise that return the value 0. that is a concept of ஈஸ்அப்பர். ஸோ நம்ம எப்படி வந்து ஈஸ்லோவர் யூஸ் பண்ணுமோ அதே ஜெனரல் ஃபார்ம் தான் இதுக்கும். ஸோ ஈஸ்அப்பர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் பை யூசிங் த கேரக்டர் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இன்னென்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி என்னன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ எப்படி வந்து அசைன் பண்றோன்ற பாருங்க. ஈஸ்அப்பர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த அப்பர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏன்றது அப்பர் கேஸ் அப்படின்றது செக் பண்ணும். ஏன்றது அப்பர் கேஸ் போது ஸோ தட் ரிட்டன் த 1. ஸோ அப்போ எண்ணில் வந்து 1ன்றது ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட் எம் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எம்முக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல அசைன் ஆகும். ரைட் சைட்ல வந்து என்ன வேல்யூ வருதுன்றதை பார்க்கலாம். ஈஸ்அப்பர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ள ஏ என்ற கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஏ என்ற கேரக்டர்ஸ் வந்து அப்பர் கேஸ் அப்படின்றத செக் பண்ணுது. பட் ஏ என்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல லோவர் கேஸ்ல இருக்கு. ஸோ அதனால தட் ரிட்டன் த 0. அப்போ எம் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா 0ன்றது அசைன் ஆகும். ஓகே, திஸ் இஸ் a concept of ஈஸ்அப்பர். let's see the to upper functions என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ தட் வில் பி கன்வெர்ட். அதாவது ஈஸ்அப்பர் என்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் கேஸ் அப்படின்றத செக் பண்ணுச்சு. ஸோ டூ அப்பர், அதாவது டூ அப்பர்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸா இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து அப்பர் கேஸா மாற்றும். ஸோ தட் இஸ் a concept of டூ அப்பர் functions. let's see the general form for that. ஸோ கேர்ன்ற ஒரு டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி டூ அப்பர் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு கேரக்டர்ஸ் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து லோவர் லெட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்பர் கேஸா வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ லுக் அட் ஹியர், கேர்ன்ற ஒரு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி சி என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க, டூ அப்பர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் கே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் லெட்டர் கே வந்து கேபிட்டல் லெட்டர் கேவா மாத்தி சி என்ற வேரியபிளை வந்து அசைன் பண்ணும். அப்போ சி என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல கே என்றது ஸ்டோர் பண்ணும். let's see the next example. ஸோ இங்க பாருங்க, cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணோம். cout ஃபங்க்ஷன்ஸ்னா இதுல வந்து டூ அப்பர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ஸோ அதுக்குள்ள கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல தான் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டூ அப்பர் என்ற ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குற கேரக்டர்ஸை வந்து அதாவது லோவர் கேஸ்ல கொடுத்து அப்பர் கேஸ்ல மாற்றும். பட் இங்க நம்ம கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ். ஸோ அப்போ எந்த சேஞ்சஸும் பண்ணாம அதே பிஏ வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். let's see the next functions, two lower functions. so இது பார்த்தீங்கன்னா two upper நோடைய ஆப்போசிட். நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து அப்பர் கேஸ்ல இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதை பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் லோவர் கேஸ்லேயே இருந்துச்சுன்னா ஸோ அதே லெட்டர்ஸை வந்து நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். let's see the general form for that. இங்க பாருங்க, கேர் என்ற ஒரு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி டூ லோவர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரக்டர் டைப்ஸ்ல தான் ஒரு வேல்யூ இன்க்ளூட் பண்ணுவோம். look at this example. கேர்ன்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம், சி என்ற வேரியபிள்ஸ். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்றோம் பை யூசிங் த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல வந்து டூ லோவர் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ஸோ அதுக்குள்ள ஒரு கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்றோம். ஸோ கே என்ற கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு. ஸோ அப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல இருக்க இந்த கே வந்து லோவர் கேஸ்ல சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சி என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிள்குள்ள டூ லோவர் என்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா பி என்ற லோவர் கேஸை யூஸ் பண்ணிருக்கோம். டூ லோவர் போது பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல இருக்கிறத வந்து லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணும். பட் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறதே வந்து லோவர் கேஸ்ன்றதுனால ஸோ அதே கேரக்டர்ஸே உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். let's see the remaining topic in next video. thank you.